அரசு பள்ளியில டெட்டை கிளியர் பண்ணாம அவ்வளவு சீக்கிரம் ஆசிரியர் வந்துட முடியாது. உங்க சகோதரனா கேட்கிறேன், நீங்க இனிமேல் யாராவது ஆசிரியர் வேலைக்கு எடுத்தீங்கன்னா டெட்டு முடிச்சு லட்சக்கணக்கில் வெளில காத்திருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க என்பதையும் உரிமையோடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க, அந்த டீச்சர் மெரிட்ல வந்திருப்பாங்க, அந்த குழந்தைக்கு பணம் என்பது ஒரு சுமையா அந்த பெற்றோருக்கு மாறி இருக்காது. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா வரும், உங்க வகுப்புக்கு வரும்போது ஓடி வரும். அப்ப அந்த இடமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக மாறிடும். மகிழ்ச்சியான மனநிலை வந்துருச்சுன்னா அடுத்த எக்ஸாம்ல தானா அந்த குழந்தை ஷைனாக ஆரம்பிக்கும். சுமாரா படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி மார்க் கம்மியா வாங்கின, உனக்கு எதுவுமே வராதா, நீ தத்தி, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குடா, சின்ன வயசுல இந்த நல்லா எழுதுன்னு கேட்டு பாருங்க, அடுத்த எக்ஸாம்ல 2 மார்க் குழந்தை அதிகமாகும். உன்னுடைய மேத் நல்லா இருக்கு, டக்கு டக்குன்னு மற்றவங்களோட வேகமா நீ போடுறியே, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, எழுதும் போது நல்லா எழுதுமா, ரீகால் பண்ணி எழுதுமா அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்த எக்ஸாம்ல ஒரு 4 மார்க் நல்லா வாங்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை கொண்டு வாங்க. அந்த குழந்தை கிட்ட நீங்க மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சிக்குரிய இடமா மாத்திட்டீங்கன்னா, நான் போகும் இடமெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு கலாமை இந்த தமிழ் மண் ஈன்றெடுத்தது. அரசு பள்ளியில் படித்து பல தனியார் பள்ளிகளுக்கு விருந்தினராக சென்று தமிழ்நாடினுடைய தவ குழந்தை அந்த அப்துல் கலாம்ன்ற ஒரு குழந்தை வந்து தேசத்துக்கு கொடுத்தோம். நான் சொன்னதையெல்லாம், உங்கள் சகோதரன் சொன்னதையெல்லாம் நீங்களும் செய்தார். அடுத்த அப்துல் கலாம் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கூட வரலாம், இதே மேடையில் வந்து பேசலாம் இல்லையா?